வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாஜக என்றாலே ரவுடிகளின் ஒரு கூடாரம், அது ஒரு ரவுடிகளின் ஒரு ஒட்டுமொத்த செயல் வடிவம், ஒரு கும்பல் அப்படிங்கிறது பல வகையிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு வகையில் இப்படி ஒரு சம்பவம், இன்னைக்கு ஒரு சம்பவம் அப்படிங்கிற உண்மையிலேயே கேவலமான காரி துப்பக்கூடிய ஒரு சூழல். மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம், அவங்க எல்லாமே சன்னியாசி கும்பல். பாவம், அவங்க என்ன பண்ண போறாங்க? இருக்கக்கூடியதெல்லாம் உடைய பிராச்சராங்கள், மற்றபடி மத சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சாரங்கள், அறிக்கைகள். ஒரு ஆதீனமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தெய்வ வழிபாட்டு சிந்தனை உள்ளவர்கள். இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்கிறாங்க? இஸ்லாமியர் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் அப்படி தங்களுடைய பிரச்சாரங்களுக்கு முன்னெடுப்பதற்காக ஊருக்கு ஊராக போயிட்டு இருப்பாங்க. அதே போல் கிறிஸ்தவர்கள் அப்படி தாங்க இங்கே ஜப கூட்டங்களை போட்டுருப்பாங்க. அது மாதிரி இவர் மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனம். ஆமாம், அவருடைய பேர் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார். அதுக்கு அவர் தான் தலை 27வது குரு மகா சன்னிதானம். அவர் தான், அவருடைய தலைமையில் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறாங்க மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம். அவங்களையே போய் பாஜக மிரட்டி இருக்காங்கன்னா பாருங்க. ஒரு கிறிஸ்தவன், ஒரு இஸ்லாமியன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் காசுலாம் வச்சிருப்பான். இவங்க என்ன வச்சிருக்க போறாங்க? பலவிதமான இருக்கக்கூடிய நன்கொடைகளை வச்சிருப்பாங்க. அதையும் பார்த்துருக்குறாங்க. காசு இல்லாமல் இருக்க முடியாது. பட் இருந்தாலும் அதையும் தவறான நிலைப்பாடின் வெளிப்பாடு. அதில் ஒருத்தன் போய் உள்ளாடி உள்ள செந்தில் அப்படிங்கிற பிராக்கெட் போட்டு அதை கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிருக்கான். அதில் ஆடுதுறை வினோத், அதில் பணிபுரிந்த திருவையாறு செந்தில் 2 பேரும் சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணி சும்மாவாவது ஆபாச வீடியோக்கள் இருக்கு, ஆபாச ஆடியோக்கள், அது சம்பந்தமா இன்னைக்கு தான் ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இல்லையா? சும்மா ஒரு 2-3 பிட்டு கிடைச்சா போதும், மற்றோட ஜாயின் பண்ணி மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் கான்செப்ட் இந்த மாதிரி ஆடியோக்கள், பாஜக ஆடியோ சம்பந்தப்பட்ட வகையில் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் வெளியிட்டு நாங்கள் உள்ள மிரட்டுவோம். ஆபாச வீடியோக்களை வெளியிட்டு, ஆடியோக்களை வெளியிட்டு மிரட்டுவோம்னு சொல்லிப்பட்டு பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விட்டு 2 கோடி ரூபா கொடு, இல்லைன்னா எல்லாத்தையும் வெளியிட்டுவோம்னு சொல்லிப்பட்டு அது சம்பந்தமாக மிரட்டல் விட்டுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த அந்த பரமாச்சாருடைய தம்பி விருதகிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே டக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி அது அவருடைய ஆதீனம் இல்லையா, பெரிய பெரிய ஆளுடைய தொடர்பு இருக்கு. உடனே ஃபோன் அடிச்சு மு.க. ஸ்டாலினையும் தொடர்பு கொண்டு அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற சமயத்தில் இன்னைக்கு 4 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஆமாம், என்னென்னு பார்த்தா 4 பேருமே பாஜக. அதில் ஒரு ஆள் அகோரம் அப்படிங்கிற ஒரு ஆள் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர், பாஜக தலைவர் அகோரம். அந்த ஆள் இன்னைக்கு தலைமறை. அந்த மேலே ஏகப்பட்ட நபர் மேலே ஏகப்பட்ட கேஸ். ஆல்ரெடி அந்த நபர் பாமகவில் இருந்த வகையில் செம்பனார் கோவில் வன்னியர் சங்க தலைவரை கொலை செய்த வழக்கில் உள்ள போயிட்டு வெளியே வந்த நபர் வெளியே வர்றாரு. வெளியே 2020 அவர் அகோரம் வெளியே வர்றாரு. உடனே அவருக்கு மயிலாடுதுறை பாஜக தலைவர் போஸ்ட் உடனே கொடுத்துட்றாங்க. பாருங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்கு, ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு வழக்கு இருக்கு அவர் மேலே. செம்பனார் கோவில், குத்தாலம், சீர்காழி, சிதம்பரம், அப்படி வரிசை அடிக்கிட்டு நாகை ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் அவர் மேலே ஏகப்பட்ட குற்ற நிலவு இருந்தாலுமே கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பாஜகவில் அவருக்கு தலைவர் போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு நிலைப்பாடா இந்த பாஜக இந்த தமிழகத்தை இயங்கிக் கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில் கூட இந்த அளவுக்கு பெருசா இல்லைங்க. தமிழகத்திலோட பாஜக ரொம்ப கீழ்த்தனமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள், எங்க பார்த்தா ரவுடிசம்,
பொறுக்கித்தனம், ஃப்ராடு, பித்தலாட்டம், கொலைவரி ஆட்டம், ரவுடி மிரட்டல்கள். இது சம்பந்தமா வந்து விருதகிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அறிவுரை கேட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்டவங்க அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறார். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு காட்சி. குடியரசு, அகோரம், ஸ்ரீனிவாஸ், விக்னேஷ் அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குப்பா, என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அப்படித்தான் இருக்குங்க, அந்த மாதிரி விஷயம் சம்பந்தப்பட்ட வகையில கேட்கிற துட்டை கொடுத்துருங்க. எப்படி பாஜக மாவட்ட தலைவர் அப்படின்னா ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய மதத்துக்குள்ளேயே பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு புத்தி பாருங்க. கேட்கற துட்டு கொடுத்துருங்க, ரவுடி பசங்க அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ரவுடி பையனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, 2 கோடி ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. உடனே விருதகிரி என்ன பண்ணா உஷாராகி திருச்சி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு பப்ளிக் ஆயிருக்கு. உடனே அது சம்பந்தமா மு.க. ஸ்டாலின் பிரதமர், இது முதலமைச்சர் அற்புதமா டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுத்து 4 பேரை தூக்கி உள்ள போட்டாச்சு. 5வது நபர் வந்து இன்னைக்கு அகோரம் தலைமுறை ஆயிருக்காரு. நம்ம உள்ள தூக்கி போட்ட நபர்கள் வந்து குடியரசு, விக்னேஷ், வினோத், ஸ்ரீனிவாஸ் 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அகோரம் அவரு மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர், ஏகப்பட்ட வழக்குகள் உள்ளவர். இன்னைக்கு அவர் தலைவராக இருக்கு. அவரை பார்த்தோம்னா உங்களே அந்த 2 கோடி ரூபாய் கேட்டாங்க, யார் கேட்டா அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா? கூட்டணியாக கேட்டாருங்களா? அந்த செந்தில், மற்றபடி அந்த வினோத், ஆமா யாருடைய கையால் அப்படிங்கிற ஆடுதுறை வினோத், மற்றபடி வந்து திருவையார் செந்தில் யாருடைய கையால் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பயங்கரமா இருந்திருக்கு. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில மோடி வந்து 2 நாளைக்கு முன்னால திமுக அழிந்து விடும், திமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு காணாமல் போகும் பேசிட்டு போயிருக்காரு. அதுக்கு கூட கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படாம ஆமா மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுங்க, பண்ற மாதிரி பண்ணுங்க, எதிர்கட்சியாக இருந்து நல்லா சிறப்பா செயல்படுங்க. எப்படி பாருங்க, எப்படிலாம் ஒரு இதெல்லாம் இந்த வார்த்தையில சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு கட்சியை நாங்கள் அழித்து விடுவோம் அப்படிங்கிறதும் அந்த கட்சி நாசமா போயிடும் அந்த கட்சி அப்படிங்கிற வேறு வித்தியாசம். ஆனா திமுக காணாமல் போகும், திமுக அழிந்து விடும்னா இவர் என்ன சாமியாரா? இல்ல இவர் என்ன மயிலாடுதுறை இந்த தர்மபுரம் ஆதீன மாதிரி ஒரு சாமியாரா? இல்லையே. சாமியாரா இருந்தா அப்ப 3வது முறை பிரதமரா வருவதற்கு ஏன் ஆசைப்படுறார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? முற்றும் துறைவர் என்னமோ சொன்ன மாதிரி முற்றும் துறந்த முனிவரும் இல்ல, அவள் படிதாண்டா பத்தினி மல்லைங்கிரி போட்டு அண்ணா சொன்ன மாதிரி என்ன, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி மக்கள் வந்து இந்த பாஜகவை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லிடுற. திமுக வந்து அழிந்து போகும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அதுக்கு தக்க பதிலடி எதிர்கட்சியாக இருந்து சிறப்பாக செயல்படுங்க பார்ப்போம். எல்லாம் அற்புதமான ஒரு வார்த்தை, ஒரு டீசெண்டான ஒரு வார்த்தை, ஒரு அன்புத்தனமான ஒரு வார்த்தை, சகோதரத்தனமான ஒரு வார்த்தை. அதே மோடி வார்த்தையை எடுத்து பாருங்க, எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடு, போராமையின் வெளிப்பாடு. என்ன இன்னைக்கு வந்து இந்த சம்பந்தமா மயிலாடுதுறை ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒரு கடிதமே எழுதியிருக்கிறார். ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரொம்ப நன்றி அப்படின்னு. இவர்களுடைய மதத்துக்குள்ள இவர்களே வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டது இல்லாம இவங்களவே வந்து இவங்க ஆளை வச்சு மிரட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து இவங்க தூக்கி நிறுத்துவாங்க கட்டாயமா. இப்படிலாம் நடந்துட்டு இருக்க சமயத்துல பாஜக தான் காணாமல் போகும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதையெல்லாம் விட பாஜக ஐடி விங் சம்பந்தமா இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஐடி விங் ஏகப்பட்ட பேரை வந்து பாஜகவிற்கு வருவார்கள், அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு வருவார்கள், தமாகவிலிருந்து பாஜகவிற்கு வருவார்கள் போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புரளி வந்து பாஜக ஐடி விங் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. அதுக்கு எல்லாமே வந்து அண்ணாமலை தான் உடந்தைகள்.
அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கிறாங்க. அந்த லிஸ்டின் அடிப்படையில் எல்லாமே பாஜக வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. சும்மா போட்டு விடுங்க போட்டு விட்டுறாரு. எல்லாம் அங்கே உண்டவனுக்கு அங்கே எல்லாம் அந்த ஐடி விங்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்து தப்பாக பிரச்சாரம் பண்ணி, ஆமாம், அதை வந்து ஒரு கும்பல் வந்து இன்னைக்கு கண்டுபிடித்து இன்னைக்கு அது ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டாக இன்னைக்கு வந்துருக்கு. பாருங்க எப்படியெல்லாம் ஒரு தகவல் போயிட்டு இருக்குவாங்க. மக்களுக்கு நன்மை பண்ணணும், நல்லது செய்யணும். ஒரு குறை இருந்தால் போய் அங்கே நின்று போய் மக்களை காப்பாற்றணும். என்ன குறை இருக்கு கேட்டால் அதை நிவர்த்தி பண்ணணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரவுடித்தனம், அவதூறு பரப்புவது, பொய் செய்தி பரப்புவது, ஃப்ராடு, பித்தலாட்டம், பில்கிஸ் பானு வகையில் ஃப்ராடுன்னு சொன்ன மாதிரி. மற்றபடி உச்ச நீதிமன்றத்தை எவ்வாறு ஏமாற்றுவது, மக்களை எவ்வாறு ஏமாற்றுவது, மதவாதத்தால் இஸ்லாமியர்களை எவ்வாறு ஒடுக்குவது, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், தலித்து தாழ்த்தப்பட்ட மக்களை எவ்வாறு கொடுமைப்படுத்துவது. ஆமாம், இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்குனால கட்டாயமாவது பாஜக தான் காணா போகும் இந்திய அளவுக்கு. ஆமாம், நீங்கள் திமுகவெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆமாம், மீண்டும் அடுத்த வீடியோ சொல்லுங்கள். நன்றி.